அஸ்ஸலாமு அலைக்கும். அமல்களிலே மிகவும் சிறந்தது எது? சரி சகோதரி, அவங்களுடைய கேள்வி அமல்களிலேயே மிகவும் சிறந்தது எது என்று கேட்குறாங்க. நீங்கள் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு சிறப்பிக்குரிய காரியங்களாக சொல்லப்படுது. அதில் உதாரணத்திற்கு சொல்கிறதா இருந்தால் சஹீஹ் முஸ்லிம், புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களிடத்திலே வந்து கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? இஸ்லாத்திலேயே ரொம்ப சிறந்த காரியம் எது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஒன்று என்ன? துஇமு துஆம, ஏழைகளுக்கு உணவளியுங்க. நம்மள்ட்ட சாப்பாடு இருக்குது, இன்னொருவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப சாப்பாடு இல்லாத நபர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கிறது அது இஸ்லாத்திலேயே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி வழிகாட்டுறாங்க. அதே மாதிரி அதற்கு அடுத்து அதே நபிமொழியில சொல்றாங்க, வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கும் நீங்க சலாம் சொல்லுங்க. அந்த சலாம் சொல்றது இஸ்லாத்துல சிறந்தது. அப்ப இஸ்லாத்துல சிறந்தது என்று கேட்கும் பொழுது இது போன்ற இரண்டு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. அது அல்லாம வேறு சில நபிமொழிகள்ல அல்லாஹ்வுடைய தூதரே ஐயுல் அஅமாலி அஃதல், அமல்களிலேயே மிக சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது வேறு சில சந்தர்ப்பங்கள்ல தொழுகைகளை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது, அஸ்ஸலாத்து அந்த தொழுகையை ஃபி அவ்வளி வக்திஹா, அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது அமல்களிலேயே ரொம்ப சிறந்தது. இப்ப நம்ம தொழுகையை கடைபிடிக்கிறோம்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்குதுங்க. ஃபஜ்ர் தொழுகை, அந்த ஃபஜ்ரினுடைய ஆரம்ப நேரம், அதான் பள்ளிவாசல்ல ஃபஜ்ரினுடைய ஆரம்ப நேரம் வந்துருச்சுன்னா அப்ப என்ன செஞ்சிருவாங்க? பாங்கு சொல்லிடுவாங்க. அது எதுவரை நம்ம அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுக்கிடலாம்? அந்த ஆரம்ப நேரத்தில் இருந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி வரை நம்ம ஃபஜ்ரை தொழுதுக்கிடலாம். அப்ப அந்த ஃபஜ்ரினுடைய ஆரம்ப நேரம் என்று ஒன்று இருக்கிறது, சூரியன் உதயமாகிற வர செஞ்சுக்கிடலாம் என்ற அந்த எண்டு நேரம் இருக்குது. அதுல நாம சிறந்ததை கடைபிடிக்கிறதா இருந்தா அந்த ஆரம்ப நேரத்தில் தொழுதுக்க வேண்டியதான். இப்ப அதே மாதிரி லுகர் தொழுகை இருக்குதுன்னு வைங்க, லுகர் தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்றைய கால மக்கள் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கும் புரிகிற விதத்துல சொல்றாங்க, நீங்க கடுமையான அந்த வெயில் இருக்கிற அந்த நேரத்துல ஒரு குச்சி ஏதோ ஒரு பொருளை நட்டி வைங்க, அந்த நிழல் தெரியாம இருந்துச்சுன்னா, கரெக்டா சூரியன் நடுமத்தியில இருந்தால் அந்த பொருளினுடைய நிழல் எங்கேயுமே தெரியாது. அப்ப நீங்க அப்ப தொழுக முடியாது. எப்ப சூரியன் கிழக்க இருந்து மேற்கே சாயும் பொழுது அந்த குச்சியினுடைய நிழல் மேற்குல சூரியன் இருந்துச்சுன்னா கிழக்க கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பொருளினுடைய நிழல் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க? லுகர் தொழுகை ஆரம்பிச்சிருங்க. அதுதான் லுகரினுடைய ஆரம்ப நேரம். எதுவரை தொழுதுக்கிடலாம்? எந்த பொருளை நீங்க நட்டி வைக்கிறீங்களோ, இப்ப ஒரு ஜான் அளவுக்குள்ள ஒரு குச்சியை நீங்க நட்டி வைக்கிறீங்கன்னு வைங்க, அந்த பொருளினுடைய நிழல் கிழக்குல இருந்து சூரியன் உதிச்சு மேற்க போகும் பொழுது பொருளை நீங்க நட்டி வச்சிட்டீங்கன்னா கிழக்கு பகுதியில் அந்த நிழல் தெரியும். அந்த பொருளினுடைய நிழல் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அது எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு ஜான் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஒரு ஜான் அளவிற்கு நிழல் தெரிய ஆரம்பிக்குதுன்னா அதுவரை நீங்க லுகர் தொழுகையை தொழுதுக்கிடலாம். அப்ப அந்த லுகர் தொழுகையிலையும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் என்று ஒன்று இருக்குது. அதுல நீங்க ஆரம்ப நேரத்துல இந்த தொழுகையை நிறைவேற்றிட்டீங்கன்னு வைங்க, அது ரொம்ப சிறந்தது. அப்ப இப்படி தொழுகையை அடிப்படையாக வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்ன காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களை உபசரிப்பது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, அது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வது, நம்ம வந்து ஜிஹாது செய்ய வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த ஜிஹாதிற்கு நாம் தயாராகுவது, அது இஸ்லாத்துல சிறந்த செயல் என்று இப்படி பல விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க. பல நேரங்கள்ல சொல்றாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு சிறப்பிற்குரியதாக சொல்லப்பட்டிருக்குதோ எல்லா விஷயங்களும் நாம் என்ன செஞ்சுக்கிடணும்? கடைபிடித்துக்கிடணும். அதுல சில விஷயங்கள் ஏழைகளால செய்ய முடியலையா? அப்ப ஏழைகளால என்ன செய்ய முடியும்? இப்ப நான் ஆரம்பத்தில் மேற்கோள் காட்டி அந்த நபிமொழியில நீங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னாங்க, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னாங்க. இப்ப ஒரு ஏழை அவருக்கே சாப்பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கிறாருன்னு வைங்க, அவர் அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்ணிடலாம்? ரெண்டாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அதுக்கு எந்த ஒரு காசும் தேவையில்லை. நம்ம காசு இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு சலாம் சொல்லணும் என்று கிடையாது. அது நம்ம அடுத்தவங்களுக்கு சலாம் சொன்ன நம்ம பையில இருந்து அடுத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும் அப்படியும் கிடையாது. அப்ப இப்படி எந்த ஒரு இபாதத்தை நாம பொருளாதார செலவில்லாமல் செய்ய முடியுமோ அதை நாம செஞ்சுக்கிட்டா அதன் மூலம் நம்ம சம்பாதிச்சுக்கிடலாம்.
அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை நிறைய வாரி வழங்கி இருக்கும் பொழுது அப்ப நாம அதுல எதை நாம கொடுக்கிறோமோ, அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாம் பல நன்மைகளை செய்யறோமோ அப்படி நாம் என்ன செஞ்சுக்கிடலாம். இப்படி பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா மார்க்கத்தில் சிறந்த காரியங்களாக சொல்லப்படுது. ஆனா குறிப்பிட்டு இந்த இதுதான் இன்று நமக்கு வர இருக்க முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சிறப்பிற்குரியதாக சொல்றாங்களோ, இன்னும் சொல்ல போனா தர்மம் பண்றது இருக்குதா இல்லையா, அதுல கூட சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தர்மத்திலேயே சிறந்த ஐயு சதக்கத்தி அஃதல், தர்மத்திலேயே மிக சிறந்த தர்மம் எது என்றால் அந்த ஷஹீஹுன் சஹீஹுன், நீங்க நல்ல ஆரோக்கியமானவரா இருக்கிறீங்க, நீங்க பொருள் தேவை உள்ள மக்களாக இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வறுமை வந்துருமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுக்குறீங்களே, அது தர்மத்திலே சிறந்தது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்படி பல செயல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பிற்குரியது என்று என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டுறாங்க. அதுல எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பிற்குரியதாக சொல்லி காட்டினாங்களோ இந்த எல்லா காரியங்களுமே அது சிறப்பிற்குரியதுதான். நாமலாம் என்ன செய்ய முடியாது, இல்ல இதுதான் சிறப்பு அது சிறப்பு கிடையாது நாம சொல்ல முடியாது. எதை அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பிற்குரியது என்று வகைப்படுத்தி சொல்லிவிட்டார்களோ நாம் அதை சிறப்பிற்குரிய ஒரு காரியமாக எடுத்து அதை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.